இந்த சிபிஐ விசாரணை எதிர்த்து இரண்டாவது முறையாக தமிழக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்து இப்போ சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை உத்தரவை வாங்கியிருக்காங்க. ஏன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையை திமுக எதிர்க்கிறது? விசிகா ஏன் அதற்கு அழுத்தம் கொடுக்கல சிபிஐ விசாரணை வேண்டும் என்று? அதாவது தொடக்கமாகவே சிக்கலான கேள்வி. தமிழக அரசு ஒரு பெரும் தலைவரை இழந்து நிற்கிறது. தமிழக அரசு என்பதற்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும் தலைவரை இழந்து நிற்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அவர்கள் எங்களோடு எளிதாக பழகக்கூடியவர், எல்லா இடங்களிலும் பார்த்தவுடன் ஒரு உரிமையோடு பேசக்கூடிய ஒரு அண்ணன். அவர் இல்லை என்பது உள்ளப்புறமான வருத்தம். அவருக்கு இப்படி ஒரு சோகம் நடந்திருப்பது அதை விட பெரிய வருத்தம். அவருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எந்த வேதனைக்குள்ள இருப்பாங்களோ அதே இடத்துல தான் இருக்கிறோம். நான் சொல்றது என்னன்னா, சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், வேற விசாரணையாக இருக்கட்டும், குற்றவாளிகள் எந்த இடத்திலும் தப்பிக்க கூடாது என்பது மட்டும்தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு.